Friends, hope everything goes well. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி சரிங்களா, கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட்டுமே உங்களுக்கு ஃபுல்லா டாப் டு பாட்டம் ஃபுல்லாவே கிடைக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எலைட் பாஸ்க்கு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கண்டென்ட்டுமே, அதாவது என்னென்ன கவரேஜஸ் ஆகுன்றது பாத்தீங்கன்னா ஆப்டியூட், இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து சிங்கிள் ஷேரா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. KR35 கூப்பனும் ப்ளஸ் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டு இருக்கிறது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே லெஸ் பிரைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பேங்க் எக்ஸாம் தேவையான ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா CA15 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மேக்ஸின், மந்த்லி பூஸ்டர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலிகிராம் குரூப்மே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் சேனல்லையுமே ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு மந்த்லி குயிஸ், வீக்லி குயிஸ் எல்லாமே அதில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம் ஏதாச்சும் இருந்தாலுமே அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான குயிசஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸாம் அப்டேட்ஸுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் ஆகும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்துருக்கு. சரிங்களா? வாங்க கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ரீகிளாசிஃபைஸ் லைம்ஸ்டோன் ஆஸ் எ மேஜர் மினரலா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீகிளாசிஃபை, நார்மலா இருந்ததை வந்து ரீகிளாசிஃபை பண்ணி மேஜர் மினரலா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லைம்ஸ்டோன்லாம் ஒன்றும் இல்லை, சுண்ணாமுக்கல் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரிக்குனா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கீழே தான் வந்து வருது. ஓகேங்களா? அஃபிஷியலி ரீகிளாசிஃபைடா பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் வந்து ஒரு மேஜர் மினரலா வந்து ரீகிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பை ரிமூவிங் ப்ரீவியஸ் இன் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இயர்லியே பார்த்தோம் அப்படின்னா லைம்ஸ்டோன் வாஸ் கிளாசிஃபைட் எய்தர் ஆஸ் ஏ மைனர் மினரல் ஆர் மேஜர் மினரல் பேஸ்ட் ஆன் இட்ஸ் என் யூஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து மேஜர் மைனர்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரீகிளாசிஃபை பண்ணியிருக்காங்க லைம்ஸ்டோன் வந்து ஒரு மேஜர் மினரல் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைம்ஸ்டோன் மேக்கிங் லைம் யூஸ் as a building material was treated as a minor mineral and other like cement productionல பாத்தீங்க அப்படின்னா மேஜர் மினரலா வந்து மேஜரா மைனர்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதாவது அதோட யூசேஜை பொறுத்து. ஸோ இப்போ வந்து அதை ரீகிளாசிஃபை பண்ணியிருக்காங்க லைம்ஸ்டோன் வந்து மேஜர் மினரலா சொல்லி. ஓகேங்களா? யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். மெயினா பார்த்தோம் அப்படின்னா லீகல் பேசிஸ்ல நோட்டிபிகேஷன் issued under செக்ஷன் 20A ஆஃப் த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் பாத்தீங்க MMDRன்னு சொல்லுவாங்க 1957ல செக்ஷன் 20A. ஓகேங்களா? டு என்ஷூர் சீம்லெஸ் டிரான்சிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மைனர் மினரல் லீசஸ் ஆஃப் மைன்ஸ்டோன் டு மேஜர் மினரல் லீசஸா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டிரான்சிஷன் ப்ரொவிஷன் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த பீரியட் லீஸ் ஹோல்டர்ஸ் ஆஃப் மைனர் மினரல் லைம்ஸ்டோன் ஹேவ் டைம் டில் எப்போ வரையும் பாத்தீங்க அப்படின்னா 31st March 2026. ஓகேங்களா? டு ரிஜிஸ்டர் வித் IBM. ஓகேங்களா? விச் மீன்ஸ் இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் மைனிங் பிளான்ஸ் வந்து எப்ப வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 31st March 2027. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியன் மேரிடைம் எக்ஸசைஸோட நேம், அதாவது இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸசைஸோட நேம் என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சமுத்திர சக்தி அப்படின்ற ஒரு எக்ஸசைஸோட நேம். ஓகேங்களா? ஸோ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியன், அதாவது இந்தியாவும் இந்தோனேஷியாவும். ஓகேங்களா? ஜாயிண்ட் பைலேட்ரல். இது வந்து ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ். அதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா சமுத்திர சக்தி. ஓகேங்களா? எப்பன்னு பாத்தீங்கன்னா October 14 to 17 எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா விசாகப்பட்டினத்துல, இந்தியால. ஓகேங்களா? இந்தியால தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியன் நேவி அண்டர் த ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் மூலியமா ஹோஸ்ட் பண்ணது. அதாவது இந்தியா சார்பா என்ன ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்தோனேஷியா சார்பா எந்த ஷிப்போட நேம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சார்பா பாத்தீங்கன்னா INS கவரட்டி. ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கோவர்ட். அதே இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா KRI ஜான் லீ அப்படின்னு கூடிய ஒரு ஷிப். ஓகேங்களா? கோவர்ட் வித் இன்டெக்ரல் ஹெலிகாப்டர். ஓகேங்களா? அதாவது நம்ம சைட்ல என்ன பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க, இந்தோனேஷியா சைட்ல என்ன பார்ட்டிசிபேஷன். இந்த எக்ஸசைஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இதை வந்து பார்ட்டிசிபேட், அதாவது இந்த பைலேட்டரல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 2018ல இருந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதன் மூலியமா பாத்தீங்கன்னா அண்டர் இந்தியாஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலியமா இந்த 2018ல இருந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா
2 நாட்டோட மேரிடைம் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் ஆகும் பிட்வீன் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் 2018 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பைனியல் இந்தோனேஷியன் நேவல் எக்ஸசைஸ். ஓகேங்களா. நேம் பார்த்தீங்கன்னா சமுத்திர சக்தி. எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5th எடிஷன் இது வந்து. ஓகேங்களா. எத்தனாவது எடிஷன்னா 5th. ஓகேங்களா. இன்வால்வ்ஸ் ஷிப்ஸ் பார்த்தோன்னா இந்தியா சார்பா ஐஎன்எஸ் கவர்டி, அதே மாதிரி இந்தோனேஷியா சார்பா பார்த்தீங்கன்னா கேஆர்ஐ ஜான் லீ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீகல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரீஃபிங் சிஸ்டம், அதாவது லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது முழுக்க எதுக்கு எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கீழே தான் வரும். அவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அர்ஜுன் ராம் மெஹ்வால். ஓகேங்களா. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் inaugurated the live cases dashboard of legal information management and briefing system. அதுதான் வந்து லிம்ஸ்ன்னு சொல்றாங்க. எக்ஸ்பென்ஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்பென்ஷன்ல இருந்து ஒரு போர்டை கொடுத்து அதுக்கான எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. லிம்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீகல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரீஃபிங் சிஸ்டம். எங்கே இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த இனாகிரேட்டட் லைவ் கேஸ் டேஷ்போர்டு வந்து எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரி பவன் நியூ டெல்லியில். ஓகேங்களா. இதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஸ்டு லிட்டிகேஷன் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் யார் டெவலப் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் MOL அண்ட் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அண்டர் த டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழே வந்து இந்த ஃபீச்சர்ஸை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா நியூ லைவ் கேஸ் டேஷ்போர்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. விஷுவலைஸ் ரியல் டைம் டேட்டா ஆஃப் எவ்வளோ கவுண்ட் கேசஸ் இருக்கு, giving an overview of all upcoming hearing involving various ministries, public sector units and autonomous bodies of the government of India. அதாவது அப்கமிங் இருக்கிற கேசஸ்ன்னு சொல்லிட்டு மற்றது எல்லாமே ஈஸியா ஆக்சசிபிள் இருக்கிறது, ஆன்லைன்ல ஆக்சஸ் பண்றதுக்கோசரம் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. லிங்க்ஸ். ஓகேங்களா. இதுக்கான எக்ஸ்பென்ஷன் லீகல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரீஃபிங் சிஸ்டம். ஓகேங்களா. இதுல பார்த்தோம் அப்படின்னா ட்ராக் ஓவர் 7.23 lakh லைவ் கேசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ட்ராக் பண்றதுக்கு ஃப்ரம் 53 மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வித் 13,000 பிளஸ் மினிஸ்ட்ரி யூசர்ஸ் பிளஸ் 18,000 பிளஸ் எம்பேனல் அட்வொகேட்ஸ் ரெகுலர்லி அப்டேட்டிங் ரெக்கார்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இப்போ கரண்டா நடக்கிற கேஸ் இல்லை அப்கமிங் வரக்கூடிய ஹியரிங் கேசஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அப்டேட் பண்றதுக்கான அதாவது ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கும் ஈஸியா. ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையா எஃபிஷியன்ட் பிளஸ் வந்து டேட்டா டிரைவன் கவர்னன்ஸ் இந்த லீகல் கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எலெக்டட் டு த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் UNHRC ஃபார் 2026 to 2028 டேர்முக்கு வந்து UNHRC-க்கோட இந்தியா வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வாஸ் எலெக்டட் as unopposed to United Nations Human Rights Commission with 177 out of 188 votes. 188 votes for the 2026 to 2028 இந்த டேர்முக்கான ஒரு பொசிஷன் வந்து இந்தியா வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. This marks India's 7th tenure on the council, highlight the global credibility and upholding human rights, democracy and the rule of law. இது வந்து ஒரு 7th tenure, அதாவது 7வது முறையா. ஓகேங்களா. UNHRC பார்த்தோம் அப்படின்னா 47 மெம்பர் இன்டர் கவர்மெண்டல் பாடி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றது பார்த்தீங்கன்னா 2006. ஓகேங்களா. இதனுடைய ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா ஜெனிவா, சுவிட்சர்லாந்து. மெயினா இதுக்கான ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் தம் ஹியூமன் ரைட்ஸ், உலக ஃபுல்லா இருக்கக்கூடிய மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இந்த UNHRC. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா INS சயாட்ரி பார்ட்டிசிபேட்ஸ் இன் இனாகுரல் இந்தியன் நேவி ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா நேவி பைலேட்டரல் எக்ஸசைஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதனுடைய INROKN. ஓகேங்களா. அதாவது எக்ஸசைஸோட நேம் இனாகுரல். இந்தியன் நேவியும் பிளஸ் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா நேவி ரெண்டு நேவியும் சேர்ந்து நடந்த ஒரு பைலேட்டரல் நேவி எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா INS சயாட்ரி அதாவது ஷிவாலி கிளாஸ் இண்டிஜினஸ் பில்ட் கைடட் மிசைல் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது இந்தியா சார்பா. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ் வந்து எங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியால புசன் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா October 13 to October 18. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ் மூலமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மைல்ஸ்டோன் இன் இந்தியா கொரியா டிஃபென்ஸ் வந்து டைஸ், அதாவது இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் இடையே வந்து ஒரு டிஃபென்ஸ் டைஸ் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்றதுக்கும் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கும் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா.
இதுல வந்து பார்த்தோம்னா 2 ஃபேஸஸா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து ஹார்பர் ஃபேஸ், இன்னொன்னு வந்து சி ஃபேஸ். ஓகேங்களா? அந்த ஹார்பர் ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் டெக் விசிட்ஸ், ஜாயிண்ட் ட்ரெய்னிங், ஸ்போர்ட்ஸ், இன்னொன்னு வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஹார்பர் ஃபேஸ்ல கண்டக்ட் பண்ணது. பிளஸ் வந்து சி ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது ஜாயிண்ட் மேனவர்ஸ் பிட்வீன் ஐஎன்எஸ் ஐஆர்டியும் பிளஸ் வந்து கொரியா சைடுல பார்த்தீங்கன்னா ஆர்ஓகேஎஸ் கைனோக்னாம் அப்படின்னக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? ஸோ டு என்ஹான்ஸ் இன்டர் ஆப்பரபிலிட்டி இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் சினர்ஜியை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஐஎன்எஸ் ஐஆர்டின்றது பார்த்தோம்னா டெப்ளாய்மெண்ட் ஹைலைட்ஸ் இந்தியாஸ் கமிட்மெண்ட் அஸ் அ ரெஸ்பான்சிபிள் மேரிடைம் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ரிஃபர்ட் பார்ட்னர் இன் த ரீஜியன். ஓகேங்களா? இந்தியா சார்பா ஐஎன்எஸ் ஐஆர்டியும் பிளஸ் வந்து கொரியா சார்பா ஆர்ஓகேஎஸ் கைனோகன் அப்படின்னக்கூடிய ஒரு ஷிப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீப்ஸ், அதாவது LEAPS, இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸலன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா எந்த இனிஷியேட்டிவ் கீழ் எந்த மினிஸ்ட்ரி கீழ்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து லான்ச் பண்ணது. இது வந்து ஒரு எந்த ஸ்கீமோட ஒரு பார்ட் அப்படின்றது லீப்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா PM கதிசக்தி இனிஷியேட்டிவ் கீழே வரக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து இந்த லீப்ஸ். ஓகேங்களா? இந்த லீப்ஸ்னா என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸலன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஷீல்டு தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். மெயின் பர்பஸ் என்ன அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு ரெகனைஸ் அண்ட் ரிவார்ட் இனோவேஷன் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த இந்தியாவோட லாஜிஸ்டிக்ஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு அவுட்கமிங் சோர்சஸ் இல்லை வந்து பெஸ்டா இருக்கிறவங்க பிளஸ் வந்து புதுசா இனோவேஷன் பண்றது வந்து அதுல இருக்கக்கூடிய நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெகனைஸ் பண்றதுக்கோசரம் இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க லீட்ஸ் 2025 சொல்லிட்டு. ஓகேங்களா? என்னோட எய்ம் என்னன்றது பாத்தீங்க அப்படின்னா பெஞ்ச்மார்க் லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸலன்ஸ் அக்ராஸ் இந்தியா பை ப்ரொமோட்டிங் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இனோவேஷன் அண்ட் லீடர்ஷிப். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா promotes efficiency, digital adoption and sustainability in the logistics. அது மட்டும் இல்லாம supports the government ஓட ஒரு டார்கெட்ஸ் என்ன ஃபிக்ஸ்ட் எல்லாமே இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல மீட் ஆகக்கூடிய எல்லாமே கவர்மெண்ட் கோல் ஆஃப் ரெடியூசிங் லாஜிஸ்டிக்கோட காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு பிளஸ் வந்து இம்ப்ரூவிங் சப்ளை செயின் காம்படிட்டிவ்னஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு. ஓகேங்களா? Leaps 2025 underline the India's push for a modern, efficient and globally competitive logistic ecosystem aligned with a national master plan for infrastructure integration. மெயினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது லீப்ஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே லான்ச் பண்ணாங்கன்னா யூனியன் காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து லான்ச் பண்ணாங்க. எந்த ஸ்கீம் கீழே வரும்னு பாத்தீங்கன்னா PM கதிசக்தி ஸ்கீம் கீழே தான். ஓகேங்களா? இதன் மூலியமா லாஜிஸ்டிக் செக்டரை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு தான் வந்து இந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மெயினா aim to cut logistic cost and improve operational efficiency வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கவுந்தி ரீஜுவனேஷன் மிஷின் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் லான்ச் த கவுந்தி ரீஜுவனேஷன் மிஷின் இன் அக்டோபர் 2025 to intercept and treat 95% of the urban sewage entering the Gomti river from பிலிஹிபிட் டு காசிபூர் வழியா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் த அர்பன் சீவேஜ் வந்து என்டர் ஆயிருக்கு. எந்த ரிவர்ல பாத்தீங்க அப்படின்னா கவுந்தி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர்ல. ஓகேங்களா? இதுல என்ன மிஷின் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கும் பிளஸ் வந்து ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் என்ஷூரிங் ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் விச் மீன்ஸ் அதுல வந்து எதுவுமே வந்து கலக்காம விச் மீன்ஸ் ட்ரைனேஜ் மற்ற கெமிக்கல் வேஸ்டேஜ் மற்றது எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் எஃபோர்ட்ஸ் பாதுகாக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா டு ரீஸ்டோர் ஈக்காலஜிக்கல் ஹெல்த் ஆஃப் த கவுந்தி ரிவர், சப்போர்ட்ஸ் கிளீன் வாட்டர் அவைலபிலிட்டி, அதாவது அந்த எந்த கலப்படமும் இல்லாம நேச்சுரலா இது பண்ணும்போது கிளீன் வாட்டர் அவைலபிலிட்டி பிளஸ் வந்து பயோடைவர்சிட்டியும் இருக்கும். என்ஹான்ஸ் சஸ்டைனபிள் அர்பனைசேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இன் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அக்டோபர்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ட்ரீட் 95% ஆஃப் த அர்பன் சீவேஜ் என்டரிங் இன்டு த கவுந்தி ரிவர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைசஸ் இந்தியாவோட ஃபினான்ஷியல் இயர் 2026க்கான ஒரு ப்ரிடிக்ஷன் ஃபோர்காஸ்ட் growth ஃபோர்காஸ்ட் வந்து எவ்வளவு ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.6% வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரைஸ் இந்தியாஸ் GDP growth ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 25 டு மார்ச் 26 வரையும் பார்த்தீங்கன்னா 6.6 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
இயர்லியரா எவ்வளவு எஸ்டிமேஷன் வச்சுட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 6.4% வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து இப்ப 6.6% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் எக்கனாமிக் மொமெண்டம் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் மொமெண்டம் அதிகமா இருக்கு வித் 7.8% ஜிடிபி growth. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ஜிஎஸ்டி 2.0 பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே அதிகமான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டுமே வந்து கொடுத்துருக்கு. ரெசிலியன்ஸ் டிஸ்பைட் குளோபல் சேலஞ்ச் சச் அஸ் ஹையர் யூஎஸ் டாரிஃபுமே வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் மேல போட்டது வந்து இன்னுமே வந்து அது சேலஞ்சஸா இருக்கு. ஓகேங்களா. ஃபியூச்சர் அவுட்லுக் அதாவது growth projection for financial year 27ல பாத்தீங்க அப்படின்னா slightly lower to 6.2 due to global uncertainties. அதாவது இது ஃபுல்லா வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபினான்ஷியல் 27 வந்து ஸ்லைட்லி லோயர் டு 6.2% வந்து கம்மியாவே இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் மேஜர் எக்கனாமிக் குளோபலி ஃபுல்லா வந்து நம்ம படிப்படியாக முன்னேறிட்டு இருக்கிறது எக்கனாமிக் வைஸ்ல. ஓகேங்களா. மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்எஃப் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த growth ரேஷியோ பார்த்தீங்க ஜிடிபியோட ரேஷியோ ஜிடிபி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.6%, ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா 6.4%. ஓகேங்களா. ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா வந்து 7.8% வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாரத் தமினேனி அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா becomes the first Indian to climb 9 of the world's 14 peaks above 8,000 meters. அதாவது 8,000 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய பீக்ஸ் வந்து உலகத்திலே வந்து 14 பீக்ஸ்ல வந்து 9 பீக்ஸை வந்து ஏறி கிளிம் பண்ணி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்றது பாத்தீங்க அப்படின்னா பாரத் தமினேனி அப்படின்றவங்க. ஓகேங்களா. இவர் தான் அவரு. ஓகேங்களா. இவர் பாத்தீங்கன்னா மவுண்டனியர் அண்ட் எக்ஸ்பெடிஷன் லீடர் ஃப்ரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா குர்னூல், ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. ஆந்திர பிரதேச சேர்ந்தவர். சக்சஸ்ஃபுல்லி கிளிம்டு மவுண்ட் சு ஒயோ அப்படின்னக்கூடிய ஒரு 8,188 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டைன் கிளிம் வந்து கிளிம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. எப்பனா அக்டோபர் 14, 2025. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கிளிம் 9 அவுட் ஆஃப் 14 ஹையஸ்ட் மவுண்டன்ல 9 மவுண்டன் வந்து இதுவரைக்கும் கிளிம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,000 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் தான் அது எல்லாமே வந்து கிளிம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இதுல இந்த மவுண்டன் சு ஒயு அப்படின்னக்கூடிய மவுண்டன் பாத்தீங்க அப்படின்னா 6th ஹையஸ்ட் மவுண்டன் குளோபல் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா 6வது ஹையஸ்ட் மவுண்டன் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சைனா நேபாள் பார்டர்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த மவுண்டன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவரோட ப்ரீவியஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத் ஹஸ் சப்மிட்டட் 8,000+ மீட்டர் பீக்ஸ். என்னென்ன அந்த பீக் மவுண்டன் வந்து ஏறி இருக்காருன்றதை பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட், மனஸ்லு, லோட்ஸ், அன்னபூர்ணா, கஞ்சன்ஜங்கா, மக்காலோ, சிஷிபங்மா அண்ட் தௌலகிரி சொல்லிட்டு இந்த மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு சப்மிட் 8,000 மீட்டர் பீக்ஸ் வந்து மொத்தமாக கிளைம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் சியூ அப்படின்னக்கூடிய ஒரு மவுண்டன் தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த மவுண்டன் பாத்தீங்கன்னா 6th ஹையஸ்ட் பீக் உலக லெவல்ல வேர்ல்டு வைட்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தருண் கர்க் அப்பாயிண்டட் as the MD and CEO of Hyundai Motor India Limited. ஹியூண்டாயோட MD and CEO வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தருண் கர்க். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ இருந்தா ஜனவரி 1, 2026ல இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் டு லீட் Hyundai Motor India since its inception in 1996. ஓகேங்களா. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய மேன். ஓகேங்களா. தருண் கர்க். ஓகேங்களா. கரண்ட்லி என்ன ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா வந்து ஹுண்டாய் மோட்டார்லேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் MBA ஃப்ரம் IIM லக்னோல வந்துமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2025க்கான இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் எங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் அப்படின்னக்கூடிய நார்வேல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. இது எத்தனாவது 2025ல. ஓகேங்களா. இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்றது நார்வேல. எப்பன்னு பாத்தீங்கன்னா October 2 to October 11ல. ஃபர்ஸ்ட் மேஜர் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் ஹெல்ட் இன் ஸ்மால் டவுன் ஆஃப் ஃபோர்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா 16 நியூ வெயிட் கேட்டகரிஸுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 87 கண்ட்ரீஸ்ல இருந்து காம்படிஷன் பண்றாங்க ஃபார் வேர்ல்ட் டைட்டிலுக்கு. இதுல வேர்ல்ட் ரெக்கார்ட் பாத்தீங்க அப்படின்னா ரீ சாங்கம் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா செட் 3 வேர்ல்ட் ரெக்கார்டும் பிளஸ் வந்து ரிக்கி ஜுனியார்
ஜூனியன் சே அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட் நார்வேல வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 16 நியூ வெயிட் கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 477 அத்லெட்ஸ் ஃப்ரம் 87 கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் மீராபாய் சானு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் செட் நேஷனல் ரெக்கார்ட் அண்ட் 48 கேஜ் கேட்டகரியில் வந்து ஒரு நேஷனல் ரெக்கார்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, மீராபாய் சானு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் புக் ஒரு புக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ரெடி ரிலிவென்ட் அண்ட் ரீசர்ஜென்ட் 2. ஓகேங்களா, ஷேப்பிங் எ ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸ். யார் இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அவர் தான் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யார் இந்த புக்கோட ஆத்தர் யாருன்றது பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹன், அவர் தான் வந்து இந்த புக் எழுதின ஆத்தர். ஓகேங்களா, இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ரெடி ரிலிவென்ட் ரிசர்ஜென்ட் 2 ஷேப்பிங் எ ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப்கமிங் டெவலப்பிங்கில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்தியா ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து அனலைசிங் வார்ஃபேர் எவல்யூஷன் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ், சைபர் ஸ்பேஸ் எனபிள் ஆப்ரேஷன், காக்னிட்டிவ் வார்ஃபேர்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறதுமா டிஃபென்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு புக்காக வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா, guides long-term defense strategies and underlines the integration of technology for building Shashakt, Surakshit, Samrid and Viksit Bharat by 2047. ஓகேங்களா, இந்த புக்கு யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ் அனில் சௌஹன். லான்ச் பண்ணது, அதாவது ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷனல் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரூரல் உமன் IDRW. ஓகேங்களா, அக்டோபர் 15 வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா, இதனுடைய தீம் பாத்தீங்க அப்படின்னா த ரைஸ் ஆஃப் ரூரல் உமன் பில்டிங் ரெசிலியன்ட் ஃபியூச்சர் வித் பீஜிங் +30. ஓகேங்களா, ஸோ இதனுடைய மெயின் மோட்டோ என்னன்றது பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ரோல் ஆஃப் ரூரல் அண்ட் இண்டிஜினஸ் உமன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ல உமனோட பங்களிப்பை வந்து அதாவது ரூரல் உமனோட பங்களிப்பு எல்லாமே வந்து கூடிய விதமாக வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றோம். எப்பன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 15. ஓகேங்களா, ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா 2008ல இருந்து. ஓகேங்களா, இதனுடைய ரெகக்னைஸ் உமன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஃபைட் அகேன்ஸ்ட் பாவர்ட்டி, ஹங்கர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா, மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் அந்த உமன்ஸ் வந்து போராடக்கூடிய அந்த பாவர்ட்டி ப்ளஸ் ஹங்கர் அண்ட் வந்து கிளைமேட் சேஞ்சில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே வந்து குறிக்கும் விதமாக இந்த அக்டோபர் 15 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரூரல் உமன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வாட் இஸ் த இந்தியாஸ் ரிவைஸ்ட் GDP forecast growth ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26? 6.2, 6.4, 6.6, 6.8, 7.0? இதுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.